Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about infertility. Infertility அப்படின்னா மலட்டுத்தன்மை. இது ஆண்கள்லையும் இருக்குது, பெண்கள்லையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. Inability to conceive or to produce children even after unprotected sexual cohabitation is called infertility. Cohabitation அப்படின்னாவே living together and having a sexual relationship. எந்த ஒரு தம்பதிகள் தொடர்ந்து ஒரு செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பை 1 இயருக்கு வச்சுருந்தோம், அவங்களால ஒரு ப்ராப்பரான ஒரு பேபியை கொடுக்க முடியல அப்படின்னா அதுதான் இன்ஃபர்டிலிட்டி. கன்சீவ் ஆக முடியல அப்படிங்கிறது தான் இன்ஃபர்டிலிட்டி. இன்எபிலிட்டி டு கன்சீவ் ஆக முடியாத ஒரு நிலைமையை தான் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். இன்எபிலிட்டி ஆர் ஃபெயிலியர் டு கன்சீவ் வித்தின் 1 or more than 1 year even after unprotected regular sexual cohabitation is called infertility. Infertility is the inability of a sexually ஆக்டிவாக இருந்தும் அவங்களால என்ன பண்ண முடியல, ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னா அதுதான் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ஃபர்டிலிட்டி 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டி, செகண்ட் ஒன் secondary infertility. What is primary infertility? The primary infertility refers to couples who have not become pregnant after at least 1 year having sex without using birth control method. எந்த ஒரு பர்த் கண்ட்ரோல் மெத்தடும் யூஸ் பண்ணாமல் அவங்க தொடர்ந்து ரெகுலராக செக்ஸுவல் காண்டாக்ட் வச்சுருந்தோம், அவங்களால 1 இயர்க்கு மேலேயும் கன்சீவ் ஆக முடியல, ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னா அந்த ஸ்டேஜை தான் ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம், முதல் நிலை மலட்டுத்தன்மை. தென் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி ரெஃபர்ஸ் டு கப்புள்ஸ் who have been able to get pregnant at least once but now are unable. இவங்க ஏற்கனவே ஒரு குழந்தைய பெற்றிருப்பாங்க, பட் அவங்களால செகண்ட் டைம் கன்சீவ் ஆக முடியாது, சப்சீக்வெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காது. சரியா? இதை இரண்டாம் நிலை மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை இருக்கும், பட் செகண்ட் பேபி அவங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. இதை சப்சீக்வெண்ட் ப்ரெக்னென்சியாக அவங்க இருக்க முடியாது. சரியா? இதை தான் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த inability of the man to produce sufficient numbers or quality of sperm to impregnate a woman. ஒரு மேன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், சஃபிஷியன்ட் நம்பர்ஸ் ஆர் குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணனாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த பர்டிகுலர் உமனை ப்ரெக்னென்ட் பண்ண முடியாது. மேன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெர்மு குவாலிட்டி இல்லாமல், சஃபிஷியன்ட் நம்பர் இல்லாமல் அந்த பர்டிகுலர் உமனோட ஓவம் கூட சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. இன்எபிலிட்டி ஆஃப் எ உமன் டு பிகம் ப்ரெக்னென்ட். இன்எபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு உமனால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அப்படியே ப்ரெக்னென்ட் ஆனாலும் தே கேனாட் மெயின்டைன் எ ப்ரெக்னன்சி. அவங்களால அந்த ப்ரெக்னன்சியை மெயின்டைன் பண்ண முடியாது. என்ன ஆயிரும்னா அந்த குழந்தை அபார்ட் ஆயிரும், 1 month or 2 month இந்த மாதிரி அபார்ட் ஆயிரும். தென் இதுக்கு இன்ஃபர்டிலிட்டியில் நிறையா காசஸ் இருக்குது. இது மேலுக்கு தனியாக இருக்குது, ஃபீமேலுக்கு தனியாக இருக்குது. இது ஒரு சில ஜெனட்டிக் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், இல்லை ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஏற்கக்கூடிய ஒரு சடன் சேஞ்சஸாலேயும் இந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம். Now we will see the causes of infertility. The causes for infertility are tumors formed in the pituitary. பிட்யூட்ரி கிளாண்டில் டியூமர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலும் அவங்க இன்ஃபர்டிலிட்டி தன்மையை அடைவாங்க. ஏன் அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறையா ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுது இல்லையா. த ப்ராப்ளம்ஸ் வித் த ரெகுலேஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஹார்மோன் பை த ஹைப்போதலாமஸ், த பிட்யூட்ரி கிளாண்ட் or problems in the ovaries can cause the ovulations or disorders. The hypothalamus secreting the gonadotrophic releasing hormone. This gonadotrophic releasing hormone acts on the anterior pituitary gland and stimulates the secretion of 2 gonadotrophics, namely follicle stimulating hormone and luteinizing hormone. These 2 hormones are very important for
enhance the both gametes, மேல் கேமிட்டாக இருக்கட்டும் ஃபீமேல் கேமிட்டாக இருக்கட்டும். இது ரீப்ரொடக்ஷனில் நல்லா இன்வால்வ் ஆகிறதுக்கு இந்த கோனட்ஸ் வந்து நல்லா வளரணும் இல்லையா. இந்த வளர்ச்சிக்கு தேவையான 2 ஹார்மோன் எங்கேருந்து செக்ரீட் ஆகுது? ஃப்ரம் த ஆன்டீரியர் பிட்யூட்டரி இல்லையா. இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் டியூமர் ஆச்சு, டியூமர் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ராப்பராக ஹார்மோன் செக்ரீட் ஆகாது. ஸோ இதுவும் ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கான ஒரு ரீசன். தென் reproductive organs inherited mutation of the gene responsible for the biosynthesis of sex hormones. reproductive organsல இருக்கக்கூடிய ஜீன்ஸில் ஒரு சடன் சேஞ்சஸ், அதாவது மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னாலும் அங்கே செக்ஸ் ஹார்மோன் செக்ரீட் ஆகாது, சிந்தசிஸ் ஆகாது. அப்போது அங்கேயும் இன்ஃபர்டிலிட்டி தன்மை ஏற்படும். malformation of cervix or fallopian tubes and inadequate nutrition before adulthood. So malformation of cervix or fallopian tube. fallopian tubes or cervixல ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சன் அடல்ட்ஹுட்டில் கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட்டை எடுத்துக்கல, நியூட்ரிஷன் எடுத்துக்கல அப்படின்னாலும் இட் லீட்ஸ் டு இன்ஃபர்டிலிட்டி. Then long-term stress damages many aspects of health, especially the menstrual cycle. அதிக நேரம் ரொம்ப நீண்ட காலமாக அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் இது வந்து மாதவிடாய் சுழற்சியில் ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தும், மென்சுரல் சைக்கிளில் சேஞ்சஸை ஏற்படுத்தும். இதுவும் இன்ஃபர்டிலிட்டிக்கான ஒரு ரீசன். லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ஸு டேமேஜஸ் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெல்த், எஸ்பெஷலி த மென்சுரல் சைக்கிள். பர்டிகுலராக மென்சுரல் சைக்கிளை அஃபெக்ட் பண்ணும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு. தென் இன்கேஷன் ஆஃப் டாக்ஸின், அதாவது காட்மியம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் எடுத்தாங்க, நச்சு பொருட்களை எடுத்தாங்க அப்படின்னா இட் லீட்ஸ் டு த இன்ஃபர்டிலிட்டி. தென் ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால், டுபாக்கோ, தென் இது எல்லாமே போதைப் பொருட்கள் தான் இல்லையா. மேரிஜோனா இதெல்லாமே போதைப் பொருட்கள். இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் இன்ஃபர்டிலிட்டி ஆகும். தென் இன்ஜூர் டு தி கோனட்ஸ், கோனட்ஸில் ஏதாவது இன்ஜூர்ஸ் ஆச்சு. கோனட்ஸ்னாவே என்னது? மேல் அண்ட் ஃபீமேலில் ஸ்போம்ஸையும் அதே மாதிரி ஓவரி இருக்கக்கூடிய பிளேஸ் தான் கோனட்ஸ் இல்லையா. இதில் இன்ஜுரிஸ் ஆனாலும் இட் லீட்ஸ் டு இன்ஃபர்டிலிட்டி. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஏஜிங், அந்த பர்சன் ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா இட் லீட்ஸ் டு இன்ஃபர்டிலிட்டி. ஸோ திஸ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் டு காஸ் த இன்ஃபர்டிலிட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா tumor formed in the pituitary, then reproductive organs, inherited mutation of the genes. இந்த ரெண்டுமே செக்ஸ் ஹார்மோன் பயோசிந்தசிஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணோம். தென் malfunction of cervix as well as in the fallopian tubes. then long term stress, it damage the many aspects of health, especially in the menstrual cycle. then ஒரு சில ஃபுட்டு வந்து இன்டேக் பண்ணுறதுனாலையும் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன? டாக்ஸிக் இருக்கக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி ஆல்கஹால், டுபாக்கோ, நெக்ஸ்ட்டு மேரிசோனா, இது எல்லாமே இன்டேக் பண்ணுறதுனாலையும் இன்ஃபர்டிலிட்டி வந்து காஸ் ஆகும். தென் இன்ஜுரிஸ், கோனட்ஸில் இன்ஜுரிஸ் ஆனாலும், தென் ஏஜ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தி இன்ஃபர்டிலிட்டி. நெக்ஸ்ட்டு அதர் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. இந்த அதர் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டியில் நமக்கு டோட்டலாக 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரீசன்ஸ் ஃபார் மேல் இன்ஃபர்டிலிட்டி அண்டு ரீசன்ஸ் ஃபார் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி டுகெதராக கொடுத்துருக்காங்க. நவ் வி வில் see one by one. The first point, pelvic inflammatory disease. Pelvic inflammatory disease and uterine fibroids and endometriosis are the most common causes for infertility in women. women infertility ஆகிறதுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு ஒன்று pelvic inflammatory disease, an infection of the female reproductive organs. It usually occurs when sexually transmitted bacteria spread from the vagina to the uterus, fallopian tubes and ovary. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆகி ஒரு சில இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணும்போது பெல்விக் சைடில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த ஏரியா ஃபுல்லாக வீக்கமாகி அது ஒரு டிசீஸாக கன்வெர்ட் ஆகும். திஸ் இஸ் நோன் அஸ் pelvic inflammatory disease. The next one is uterine
ஃபைப்ராய்ட்ஸ். ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னாவே நீர்க்கட்டிகள், சரியா? நான் கேன்சரஸ் growth. இதை வந்து ஒரு கேன்சரஸ் கட்டின்னு சொல்ல முடியாது, பட் இது வந்து நீர்க்கட்டிகள். தென் தேர்டு ப்ராப்ளம் எண்டோமெட்ரியாசிஸ். எண்டோமெட்ரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு டிசார்டர் தான். A disorder in which tissue that normally lines the uterus growth outside the uterine. எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது ஒரு லேயர் இல்லையா, கர்ப்பப்பையில் அதாவது யுட்ரஸில் உள்சையில் இருக்கக்கூடிய ஒரு லேயர். இந்த லேயரில் பார்த்திங்கன்னா அங்கே யுட்ரஸ் மட்டும் இல்லாமல் வேறு இடங்கள்லையும் இது வளர ஆரம்பிக்கும், சரியா? எங்கெல்லாம் வளர ஆரம்பிக்கும்னா the tissue can be found on the ovaries, fallopian tubes, and sometimes it is grow in the intestines also. It can cause the pain especially during the menstrual period. menstrual periodலாம் இந்த மாதிரி அங்கங்கே இந்த எண்டோமெட்ரியம் நிறைய இந்த டிஷ்யூஸ் வேறு இடத்துல எல்லாம் யுட்ரஸை தவிர வேறு இடத்துல எல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னா இதுவும் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கான ஒரு ரீசன்ஸ் தான். ஸோ தீஸ் 3 reasons are infertility in women. Then second one, low body fat or anorexia in women. ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா உடலில் கொழுப்போட அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு பசியே எடுக்காது. ஏன் பசி எடுக்காதுன்னா அவங்க ஒரு ஃபியராக இருப்பாங்க. மனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர், எங்கே நம்ம குண்டாயிருமோ, அதிகம் சாப்பிட குண்டாயிருமோ, எடை கூடிருமோ, ரொம்ப வெயிட் போட்டுருமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியர்லேயே இருப்பாங்க ஒரு சில விமன்ஸு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு ரீசனாக சொல்கிறாங்க. லோ பாடி ஃபேட்டு, பாடியில் ஃபேட்டே இல்லாமல் இருக்கிறது, ஆர் அனரெக்சியா. அனோரெக்சியா அப்படின்னாவே பசியின்மைன்னு அர்த்தம். சைக்கியாஸ்டிக் ஈட்டிங் டிசார்டர் கேரக்டரிஸ்டிக் பை த ஃபியர் ஆஃப் கெய்னிங் வெயிட். எங்கே நம்ம வெயிட் போட்டுருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியரில் சாப்பிடாமையே இருப்பாங்க. ஸோ இப்படி இருந்தாலும் இது பிற்காலத்தில் என்னாகும் அப்படின்னா it leads to infertility. Then third point, undescended testes and swollen veins in scrotum. ஸ்க்ரோட்டமில் 2 important, ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது விதைப்பை இல்லையா, இந்த விதைப்பையை வச்சு 2 ப்ராப்ளம் இருக்குது மென்ஸ்க்கு. இது வந்து ஒரு ஆண்களை பாதிக்கக்கூடிய ஒரு ரீசன், சரியா? அன்டிசென்டட் அப்படிங்கிறத அதர்வைஸ் நோன் அஸ் கிரிப்டார்கிட்டிசம், ஓகே, கிரிப்டார்கிட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். அன்டிசென்டட் டெஸ்டிஸ் அப்படின்னா ஸ்க்ரோட்டம்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டெஸ்டிஸு எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரோட்டம் விட்டுட்டு அப்டோமன் சைடில் அந்த ஏரியா, அந்த ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள்லாம் வந்து இது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக டெஸ்டிஸ் எங்கே இருக்கணும், ஸ்க்ரோட்டம்குள்ளே ப்ரொடக்டிவாக இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாமல் வேறு பகுதிகளில் இருந்துச்சு அப்படின்னா அதை அன்டிசென்டட், வேறு எங்கேயாவது லொக்கேட் ஆகிருக்கும், அன்லொக்கேட் ஆகி அந்த டெஸ்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை தான் அன்டிசென்டட் டெஸ்டிஸ்ன்னு சொல்லி இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சொல்கிறோம். செகண்ட் ஒன், ஸ்வாலன் வெயின்ஸ். வெயின்ஸ் வந்து வீங்கிக்கும். இந்த ப்ராப்ளத்தை வெரிகோசீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெரிகோசிஸ் நமக்கு தெரியும் இல்லையா, காலில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் ரொம்ப வீக்கமாயிட்டு அந்த நம்ம பார்க்கும்போது அந்த நம்மளுடைய தோலை விட்டு மேலேயும் நல்லாவே தெரியும் அந்த நரம்பு நல்லா புடச்சிட்டு இருக்கிறது இல்லையா. இந்த ப்ராப்ளத்தை தான் வந்து வெரிகோசீல்னு சொல்கிறோம். ஸ்க்ரோட்டமில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஸ்வேலோ ஆயிரும், வீங்கிக்கிறதுனால இங்கே வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம். ஸோ 2 problems present in the testis. ஒன்று பார்த்திங்கன்னா undescended testis, another one is the swollen veins. இந்த swollen veins is otherwise known as varicocele அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுமே ஸ்க்ரோட்டமில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். Then fourth one, tight clothing in men may raise the temperature in the scrotum and affect sperm production. ஸோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எங்கே நடக்கும், ஸ்க்ரோட்டம் இருக்கக்கூடிய அந்த டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய செமினிபெரஸ் டிபியூல்ஸில் தான் டெஸ்டிஸ் வந்து உருவாகும் இல்லையா. இங்கே ஆக்சுவலாக இயற்கையாகவே இந்த ஸ்க்ரோட்டம் மென்னோட பாடியை விட்டு தனியாக தான் தொங்கிட்டு இருக்கு இல்லையா. ஏன் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் வந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ், அதில் இருந்து -2 டிகிரி இல்லைனா -3 டிகிரி இருந்தால் மட்டும்தான் டெஸ்டிஸ் வந்து நல்லா ஸ்பெர்ம்ஸை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும் இல்லையா. ஸோ இந்த மென் வந்து ஒரு டைட் கிளாத் போடுறதுனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடியில் டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமானால் என்னாகும், அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இது ஒரு மெயின் ரீசன். தென் அண்டர் டெவலப்டு ஓவரிஸ் ஆர் டெஸ்டிஸோ இல்லை ஓவரிஸோ வந்து
நல்லா என்னாகாது டெவலப் ஆகியிருக்காது. இது ஒரு ப்ராப்ளம். டெஸ்டிஸ் ஆர் ஓவரிஸ் வந்து நார்மலாக டெவலப் ஆகாமல் மெச்சூர் ஆகாமல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஃபீமேல் மே டெவலப் ஆன்டிபாடிஸ் எகெயின்ஸ்ட் ஹர் பார்ட்னர் ஸ்பெர்ம்ஸ். அதாவது பார்ட்னர் ஸ்பெர்ம்ஸ் வந்து வெஜைனாக்குள்ளே என்டர் ஆன உடனே அங்கே அது வந்து ஒரு ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுன்னா அங்கே உள்ளே போன ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணிடும். ஆஃப்டர் த காப்புலேஷன்ஸ், உடல் உறவுக்கு பின்னாடி இந்த ஸ்பெர்ம்ஸ் உள்ளே போனதும் ஆன்டிபாடி என்ன பண்ணும், இந்த ஸ்பெர்ம்ஸை வந்து கில் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஆன்டிபாடி கில்ஸ் த ஆன்டிஸ்பெர்ம்ஸ். அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே கில் பண்ணிடும். தென் மேல்ஸ் மே டெவலப் அண்ட் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு தயர் ஓன் ஸ்பெர்ம்ஸ். மேலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து உற்பத்தி ஆகும் போதே அவங்க பாடியிலே ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து என்ன பண்ணும் இருக்கும். ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னாவே எ டிசீஸ் இன் விச் த பாடிஸ் இம்யூன் சிஸ்டம் அட்டாக் ஹெல்த்தி செல்ஸ். ஏதாவது ஹெல்த்தியான ஒரு செல்ஸ் உள்ளே இருந்தாலுமே என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா அந்த ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் அந்த மூலமாக நார்மலாக இருக்கக்கூடிய செல்லையும் தானே என்ன ஆயிரும், கில் ஆயிரும். ஓகேவா? கொன்னுரும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வெரிகோசீல் பார்த்தோம். தென் ஒரு சில இன்ஃபெக்ஷனாலையும் பார்த்திங்கன்னா மேல் வந்து இன்ஃபர்டிலிட்டி தன்மையை அடையலாம். தென் எஜாக்குலேஷன் இஷ்யூஸு, அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து எஜாக்குலேட் பண்ணுறதுல அந்த பார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இன்ஃபர்டிலிட்டி லீட்ஸ் ஆகும். தென் டியூமர், அவங்களுடைய ரிப்ரடக்டிவ் சிஸ்டத்தில் ஏதாவது கட்டி இருந்ததுனாலும் அந்த ப்ராப்ளம். தென் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே இன்ஃபர்டிலிட்டி தன்மையை கொடுக்கும். தென் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் டியூபியூல்ஸ் தட் டிரான்ஸ்போர்ட் ஸ்பெர்ம்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல அந்த டியூப்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இட் லீட்ஸ் டு இன்ஃபர்டிலிட்டி. அண்ட் ஆன்டிபாடிஸ் தட் அட்டாக் த ஸ்பெர்ம்ஸ், அவங்க பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை என்ன ஆயிரும், அவங்களுடைய ஸ்பெர்ம்ஸை வந்து அட்டாக் பண்ணி கில் பண்ணிடும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி. அதே மாதிரி ஃபீமேல்லையும் பார்த்திங்கன்னா வேறு சில ப்ராப்ளம்ஸு, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், கர்ப்பப்பையில் தசைநார்களை கட்டி வரும் இல்லையா, இதுவும் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு ரீசன் தான், விச் அஃபெக்ட்ஸ் த ஓவுலேஷன். இதுவும் ஏன்னா இந்த டைமில் என்ன ஆகும்னா ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற மேல் ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆகும். அப்படி செக்ரீட் ஆகும்போது ஓவுலேஷன் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், தடைப்படும். தென் ஹைப்போதலாமிக் டிஸ்ஃபங்க்ஷன், ஹைப்போதலாமிக்கில் ஏதாவது டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தாலும் ப்ராப்ளம். ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர்ஸ், ஓவரி வந்து நல்லா மெச்சூர் ஆகாமல் இருக்கும். தென் டூ மச் ஆஃப் ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோனு அதிகமாக செக்ரீட் ஆனாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து லீட்ஸ் ஆகும். தென் இயர்லி மிஸ்கேரேஜ் அப்படின்னா பேபி வந்து அபார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு டைமாக அவங்க அப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. ப்ரெக்னென்ட் ஆன உடனே அந்த குழந்தை வந்து 1 month இல்லை 2 month அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களால செகண்ட் டைமு கன்சீவே ஆக முடியாது. இதை வந்து இயர்லி இம்மெச்சூர்னு சொல்லுவோம். தென் ஆன் ஓவுலேஷன் சொல்லலாம். ஓவரிஸ் டு நாட் ரிலீஸ் அண்ட் ஓவோசைட் வந்து ரிலீஸ் ஆகாது ஓவரியிலேருந்து. இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஆன் ஓவுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. சம் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி கான் கரெக்டட். ஒரு சில இன்ஃபர்டிலிட்டியை வந்து கரெக்ட் பண்ண முடியாது, பட் ஒரு சிலதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். மெனி ட்ரீட்மெண்ட் சிக்னிஃபிகன்ட்லி இம்ப்ரூவ் த சான்சஸ் டு கெட்டிங் த ப்ரெக்னன்ட். தே இன்க்ளூட் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட், ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ் அண்ட் சர்ஜரி. இன் அடிஷன் assisted reproductive uses of various medical technique to fertilize an egg. அதே மாதிரி இன்செமினேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அண்ட் இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன்ஸ் மெத்தட் எல்லாம் இருக்குது. டோனார்ஸ் எக் மெத்தட் இருக்குது, சரகசி மெத்தட் இருக்குது, எக் ஃப்ரீசிங் மெத்தடு. இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இதுக்கு தனியாகவே ஒரு டாபிக் இருக்குது. அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ART அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்ப்போம். Then all women are born with ovaries, but some do not have functional uterus. எல்லா உமன்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்குமே அண்டம் இருக்கும், ஓவரிஸ் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை இருக்காது. சரியா? கர்ப்பப்பை இல்லாமையே அந்த பெண் குழந்தை வந்து பிறந்துடும்.
இந்த கண்டிஷனை தான் என்னன்னு சொல்கிறோன்னா திஸ் கண்டிஷன் இஸ் கால்டு மேயர்-ரோக்கிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம் சொல்கிறோம். திஸ் கண்டிஷன் இஸ் கால்டு மேயர்-ரோக்கிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம். இந்த உமன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த யுட்ரஸ் எங்கேருந்து உற்பத்தி ஆகும்? த முல்லேரியன் ஏஜென்சி ஆல்சோ ரெஃபர் டு மேயர்-ரோக்கிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம். மேயர்-ரோக்கிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம்க்கு இன்னொரு பேர் முல்லேரியன் ஏஜெனிசிஸ். ஏஜெனிசிஸ்னால் ஒரு பொருள் வந்து உற்பத்தி ஆகும்போது, ஒரு உறுப்பு உற்பத்தி ஆகும்போது அது என்னாகும்னாக்கா சரியாக உற்பத்தி ஆகாது, டெவலப் ஆகாது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் it is cause the embryologic under development of the Mullerian duct. ஆக்சுவலாக இந்த யுட்ரஸ் வந்து முல்லேரியன் டக்டில் இருந்து தான் என்னாகும் அப்படின்னா உற்பத்தி ஆகும். இதில் இருந்து தான் என்னாகும்னா யுட்ரஸ் வந்து உற்பத்தி ஆகும். தென் வஜைனா, யுட்ரஸ் இதெல்லாமே தான் உற்பத்தி ஆகும். சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து a non-existent menstrual period by age of 16 is often one of the first sign of the MRKH இந்த சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோமை ஷார்ட்டாக என்னென்னு சொல்லலாம், MRKH. இதை ஃபஸ்ட்டு அவங்க கன்சீவ் ஆகும்போது தான் இந்த ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ஆகும்போது மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க முடியும். இவங்களுக்கு அதிகம் பெயின் இருக்கும், இல்லைனா வந்து டிஃபிகல்ட் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். The Mullerian ducts are paired duct or mesodermal origin in the embryo. எம்ப்ரியோவில் மீசோடெர்மல் ஆரிஜனில் இருந்து தான் இந்த பார்ட் வந்து டெரிவ் ஆகும் டு டெவலப் த ஃபெலோப்பியன் டியூப், யுட்ரஸ், சர்விக்ஸ் அண்டு வெஜைனா. ஸோ ஒரே பாயிண்ட்டு, மேயர்-ரோக்கிட்டான்ஸ்கி அப்படிங்கிற சிண்ட்ரோமு இருந்தது அப்படின்னா அந்த உமனுக்கு ஓவரிஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், பட் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்காது, யுட்ரஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்காது. அப்படியே யுட்ரஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அந்த யுட்ரஸில் வந்து இருக்கும். அது என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த யுட்ரஸை பொறுத்து அந்த ப்ராப்ளத்தை நம்ம சொல்லணும். யூனிகார்னுலேட் அப்படின்னா ஒன் சைடு யுட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் ஃபெலோப்பியன் டியூப்ஸு, ஓவரி இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த யுட்ரஸே ஒரு சைடு சாஞ்ச மாதிரி இருக்கும். தென் செகண்ட் ப்ராப்ளம் யுட்ரஸில் செப்டேட்னு சொல்லுவோம். செப்டேட் பார்த்திங்கன்னா எ மெம்பரேன் கால்டு செப்டம் டிவைட்ஸ் த இன்னர் போர்ஷன் ஆஃப் யுட்ரஸ். அந்த யுட்ரஸை ரெண்டாக அப்படியே டிவைட் பண்ணிடும் இந்த மெம்பரேன். சரியா? அந்த மாதிரி ரெண்டாக டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னாவும் இட் லீட்ஸ் டு இன்ஃபர்டிலிட்டி. தென் தேர்டாக என்ன ப்ராப்ளம் சொல்லலாம்னா டைடெல்ஃபைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா டபுள் யுட்ரஸ் இருக்கும். ஒரு சில லேடிஸ்க்கு பார்த்திங்கனாக்கா ஒரு யுட்ரஸ் இருக்க வேண்டிய இடத்துல டபுள் யுட்ரஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதுவும் வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ரீசனாகவும் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.